என்ன கேட்டால் வந்து இந்த டைம் வச்சு பண்ணுறதுங்கிறது வந்து 3 மந்த்தில் பண்ணுறோம், 6 மந்த்தில் பண்ணுறோம், 100 டேஸில் பண்ணுறோம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி மக்களை ஏமாத்துறாங்க, அது மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 100% அதுதான். எனக்கு தெரியும் ஹெல்த்தியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா அப்படி செலவு பண்ணி உடம்பை பார்த்துக்க தான் எதுக்காக வாங்கணும். எனக்கு கொஷினே தான் இருக்குது. வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாது இவங்களா ஏதாவது யூடியூப் பார்த்து ஏதாவது பண்ணிக்கிறாங்க. ஹலோ வணக்கம் மை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். எஸ், இன்னைக்கு செய்தி முதல் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ட் சொல்லணும்னா மிஸ்டர் ஏஷியா, மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் யூனிவர்ஸ்னு போல பல டைட்டில் ஜெயிச்ச மிஸ்டர் கார்த்திக் ஈஸ்வர் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி எப்படி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட், இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஜாயின் பண்ணுறதா இருக்கட்டுமே சரி, 30 டேஸில் இவ்வளோ விஷயங்கள் மாற்றம் ஏற்படலாம், 30 டேஸில் இந்த விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உண்மையா இல்லை இதெல்லாம் மித்தாவே இருந்துகிட்டு இருக்கு? இல்லை, எல்லாமே வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து 30 டேஸில் யாராலும் எதுவும் பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வெல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், 30 டேஸுங்கிறது வந்து லேர்னிங் பீரியட் தான். மேபி ரொம்ப லாங் கேப் எடுத்தாங்கன்னா அது பாடி அடாப்ட் ஆகிறதுக்கு 30 டேஸ் தேவைப்படும். ரொம்ப பிகினராக இருந்தாங்கன்னா ஜிம்னா என்னன்னு தெரியறதுக்கே 2 மாதம் ஆகிடும். ஏன்னா எந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும், ஒர்க் அவுட் நேம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ட்ரைனர்ஸும் ஒன்றெல்லாம் கூட இருந்தாலுமே நமக்கு இன்வால்மெண்ட் ஒன்று வேணும், நமக்கு மைண்டு வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரொட்டீனுக்கு வருவாங்க. அவங்க வேறு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பாங்க. 30 நாளில் யாரையும் மாற முடியாது. மேபி அவங்க சொல்லி புஷ் பண்ணி கூப்பிட்டு வரலாம். இன்னொன்று பொறுத்த வரைக்கும் 30 டேஸில் அவங்க எத்தனை நாள் வருவாங்க வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஃபங்க்ஷன் வரும், கமிட்மெண்ட்ஸ் வரும், ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். 30 டேஸ் நாட் பாசிபிள். என்னை கேட்டால் வந்து இந்த டைம் வச்சு பண்ணுறதுங்கிறதே வந்து தப்பு. 3 மந்த்தில் பண்ணுறோம், 6 மந்த்தில் பண்ணுறோம், 100 டேஸில் பண்ணுறோங்கிறது தப்பு. அது வந்து என்ன ஆகும்னா ஒன்று ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், இது பண்ணணும். ரெண்டாவது என்னென்னா அவங்க இதே ஃபுல் டைமாக பண்ண மாட்டாங்க. மூணாவது என்னன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நீ மட்டும் தனியாக இருக்க, ஒரு குக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா நீ பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தைன்னு வரும்போது நீ எப்படி அதை டிசைட் பண்ண முடியும்? அப்படிங்கும்போது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. மக்களை ஏமாத்துறாங்க, அது மூலிமா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 100% அதுதான். எனக்கு தெரியும் ஹெல்த்தியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த டிசிப்ளினாக இருக்கும், எந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ டெடிக்கேட்டாக இருக்கும், எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கும் பொறுத்து. அப்படி இருக்கும்போது நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, மந்த்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது ஸ்டூபிட், முட்டாள்தனம். டெய்லி டயட், டெய்லி ரெகுலராக டே பை டே அது ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, இப்போ அதிகமாக ஜிம்முக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நான் வெளியில் நிறைய பண்ணிவிட்டு அதை தாண்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய பெயின்ஸ் வருது, நிறைய இடத்துல மசில் கிராக் ஆகுது. ஸோ இதெல்லாம் அது எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாது இவங்களா ஏதாவது யூடியூப்பை பார்த்து ஏதாவது பண்ணிக்கிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து ப்ரொஃபஷனலுங்கிற பேரில் வந்து ஆன்லைனில் வந்து சும்மா படிச்சுட்டு கோர்ஸ் பண்ணிட்டு வந்து எனக்கும் நியூட்ரிஷன் தெரியும், எனக்கும் இன்றைக்கி டாக்டர்ஸே வந்து படித்தாலும் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் ஃபீல்டில் இருந்து ஓபியில் இருந்து சர்ஜரி பண்ணி அங்கே இருந்து இங்கே இருந்து அவங்களே சர்வீஸ்க்குள்ளே வந்து நின்று நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்டுமே. படிச்சுட்டு மட்டும் யாரும் நம்ம பண்ணவே முடியாது. நம்ம உடம்பு நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம உடம்பு இப்படி வேலை செய்து கொடுக்கலாமா வேணாமா, லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணணும், நிறைய இருக்குது. ஃபீல்டு ஒர்க் பண்ணாமல் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இது ரொம்ப அலட்சியமாக நினச்சிக்கிட்டு அவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னு கேட்டு பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பாடி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க மிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மசில் வீக்னஸ் ஆகிறது, மசில் கிராம்ப் ஆகிறது, மசில் கேர் ஆகுறது, என்ன வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் என்னை கேட்ட வரைக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ். அதான் இப்போ நம்ம இன்ஸ்டா ரீல்ஸில் எடுத்து பார்த்தாலே டன் கணக்கில் இது சாப்பிட்டா இது பெனிஃபிட் ஆகும், டன் கணக்காக இது சாப்பிட்டோன்னா பாடி வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரீல்ஸில் பார்த்தா 30 செகண்ட்ஸில் இருக்கிறது உண்மை நம்பி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன நிறைய பேர் ரீல்ஸில் நான் நினச்சேன்னா என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பேசி போடவே மாட்டேன். ஓகேங்களா? பசங்க டவுட்னு ரொம்ப ப்ரெஷராக இருக்குண்ணா, ஏதாவது ரூமர்ஸ் போகுது, மித்து இருக்குது ரொம்ப, அதை பற்றி மட்டும் நான் பேசுவேன். இந்த ஒரு சில பேர் இந்த இன்ஸ்டா பைத்தியம் ஆகிட்டு டெய்லி ரீல்ஸ் போடணும், டெய்லி வியூஸ் வரணும், இவங்க ஏதாவது கூப்பிட்டு இவங்க ஏதாவது பிராண்டு கூப்பிட்டு ஒரு 5000 தரப்பா அது வீடியோ பண்ணி பார்க்கணும், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்கள போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ நாங்களாம் வந்து 6 hours ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பிரிச்சு பண்ணுறோம், டயட் எடுக்கிறோம், நான் ஒர்க்குக்கும் போகிறேன், அதையும் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகிறோம். இவங்களுக்கு விதையே கிடையாது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அதை பண்ணுவாங்க? அப்போது இதை பார்த்து மக்கள் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏமாந்து தான் போகிறாங்க. பட் அது மாதிரி நம்ப வேணாம். ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து நல்ல ஃபீல்டில் இருந்து ஆல்ரெடி அவங்களோட ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பாருங்கள். அதே விஷயம் வந்து
அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு போங்க. ஹெல்த் செக்அப்னா எந்த மாதிரி? ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீ ரொம்ப நாள் ஜிம் போல விட்டுட்டீங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னா பேசிக் ஹெல்த் செக்அப் பண்ணுங்கள். உங்கள் லிவர், கிட்னி, லிபிட் ப்ரொஃபைலு, அப்புறம் வந்து டயபெட்டிஸ் வந்துருக்குதா, இல்லை வாட் எவர் ஏதாவது உங்கள் ஜெனட்டிக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா செக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா பிபி, பல்ஸு என்ன வேணா இருக்கலாம். ஃபுல் பாடி செக்அப்பில் ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்துடும். உடம்புல ஒரு மனுஷன் இந்த டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. ஓரளவுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணிடலாம் இது எடுத்தா அப்படின்னா ஒரு பேசிக் செக்அப் வச்சுருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் மல்டிஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுமே வந்துருச்சு. 2500 rupees. ஃபஸ்ட்டு அதை எடுத்து ஜென்ரல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அவரு சஜஷன் சொல்லுவார், சார் உங்களுக்கு வீக்காக இருக்குது சார், இது இப்படி இருக்குது சார், இப்படி இருக்குது சார். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணுங்கள். மேடம் இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு என்ன பண்ணாங்க, அவங்க ஃபிட்னஸ் பண்ணுங்கள் சார் சொல்லுவாங்க. ஃபிட்னஸ்னால் என்ன அது முதல்ல தெரியுங்க. ஃபிட்னஸ்னால் என்ன, வெயிட் தூக்கணும், தம்பிள்ஸ் தூக்கணும், அதெல்லாம் கிடையாது. வாக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ், ஸ்டெப்ஸே இருங்க செகண்ட் ஃபிட்னஸ், தேர்டு ஒன்று ஆக்டிவாக இருங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டே இருங்க ஃபிட்னஸ். அப்புறம் பிடிச்ச ஸ்போர்ட்டை பண்ணுங்கள். பேட்மிண்டன், ஃபுட்பால், ஸ்விம்மிங், சைக்கிளிங், என்ன மைண்ட் தோணுதோ பண்ணுங்கள். அப்புறம் ஜிம்குள்ளே என்ட்ரு ஆகணும். இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டீங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்படி பண்ணினா நீங்கள் தேவையில்லாமல் யாரும் ஏமாற மாட்டீங்க. இப்போ நம்ம நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்லாம் வந்துட்டு இறந்து போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு டாக்டர் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா மசிலை கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வச்சுருக்கீங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரைஸ் ஆகுதுங்கிறாங்க. அது என்ன பதில் நினைக்கிறீங்க நீங்கள்? ஹார்ட் அட்டாக்ங்கிறது வந்து இப்போ நல்ல ரீசன் வந்துச்சு. ஸ்ட்ரெஸ்னால வந்துருச்சு, ஹை கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, அப்புறம் மேபி நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் ஹெவியாக எடுக்கிறவங்களுக்கும் வருது, சடனாக ஷாக் ஆகிறவங்களுக்கும். அது வந்து என்னென்னா பாய் டைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெகுலராக 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்களா அவங்களுக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வராது. எனக்கு பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக வாக் பண்ணுறாங்க பாருங்கள், ப்ரீத்திங் இல்லாமல், எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக் வராது. ரெண்டாவது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கெஃபின் ஜிம்மில் என்ட்ராக என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே அந்த ஹார்ட் ரேட்டை வந்து பீக்கில் இருந்தால் தான் பாடி வந்து பம்பாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ்க்கு வந்து இந்த சம் ஃப்ரீ ஒர்க் கோர்ஸ்லாம் இருக்குது. அது வந்து ப்ரொஃபஷனல்ஸே எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் ரைட்டாக ஒரு ஸ்டார்ட் அப்க்கு எடுப்பாங்க. டல்லாக இருக்குது அப்படின்னு ரைட்டாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நைட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது பிளட்டுக்குள்ளே போனதை உங்களுக்கு பம்ப் பண்ணி ஒரு எனர்ஜி கொடுத்துரும். அப்புறம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை குடித்தா நம்ம எக்ஸ்ட்ரீமாக வெயிட் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, ஒரு மிஸ்டேக் பண்ணி மாட்டிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஃபுட் ஹேபிட் பண்ணாமல் இந்த ஹெல்த் செக்அப் பண்ணாமல் போகிறாங்களே அவங்க மாட்டிக்கிறாங்க. இன்னொன்று எல்லா ஜிம்லையுமே பல்ஸ் பார்க்குறது, பிபி பார்க்குறது ட்ரைனர்ஸ் தெரியும். ஏன்னா சரி எனக்கு ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு சார்ட்டில் சைடில் எழுதி வச்சா தெரிய போகுது இது நார்மல் அப்நார்மல் பல்ஸு. ஸோ அதை பண்ணிவிட்டு நீ ஆரம்பிக்கணும். ஓகே, அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறீங்க? சம்மந்தமே இல்லை. ஜிம்னால தான் சாவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு வாழ வைக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜிம்மில் ஜாயின் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போங்க. நான் ஒரு இவ்வளோ பருவமாக இருக்கேன், நான் முடியல அப்படின்னா எவ்வளோ டாக்டர்ஸ், நீங்கள் எவ்வளோ டாக்டர்ஸ் போய் படிச்சுட்டாங்க, எவ்வளோ ஆன்லைன்லேயே டாக்டர்ஸ் வந்துட்டாங்க, டெக்னாலஜிஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எல்லாமே மாறிச்சு. அப்புறம் பயப்படே தேவையில்லை, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய வியாதிக்கும் மேக்ஸிமம் சொல்யூஷன் ஸ்டார்டிங் வந்துருச்சு. அப்போது டாக்டரை கன்சல்ட் பண்ண நான் ஒர்க் பண்ண ஃபிட்னஸ் நான் கைட் பண்ண வரைக்கும் பேஷண்ட்டாக இருந்தாலும் கிளைண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஹிஸ்ட்ரி நாங்கள் வாங்கிப்போம். ஓகே ஓகே, அதாவது பாஸ்ட் நடந்தது, எப்படி இருக்காங்க, ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கா, ஃபேமிலி ட்ரபிள் இருக்கா, ஹைப்பர் ஆக்டிவாக எப்படி இருக்காங்க, பிபி எப்படி, ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கா, ப்ரீவியஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான் ஃபீல் பண்ணுறீங்களா, எப்படி ஸ்லீப் பண்ணுறீங்க, எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கிறீங்க, டே ஷிஃப்ட்டா நைட் ஷிஃப்ட்டா, உங்களுடைய எல்லாத்தையுமே இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் சைன் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ட்ரபிள் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டோம்னா ஜிம் எஸ்கேப். ஓகே, அதை தாண்டி பிளட் டெஸ்ட்டில் சம்திங் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி அந்த ட்ரைனர் யாருன்னு அவங்கள கேட்பாங்க. ஸோ இதை இப்படி தான் நம்ம ப்ரொசீஜர் நிறையா பண்ணணும். இதை பண்ணாமல் இருக்க எல்லா இப்போ ஜிம் வந்து கமர்ஷியலாக ஆயிடுச்சுங்க. யார் ஜிம் வச்சு பண்ணோன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஜிம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஜிம் வைக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு வைக்கணும். நாலேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம், கண்டிப்பாக வைக்கணும். இல்லை கண்டிப்பாக வைக்கணும். ஒரு பேசிக்கான எக்ஸாம் ஒன்று வைக்கணும், டெஸ்ட் வைக்கணும். அதை வச்சு அவங்க பாஸ் பண்ணி வரவங்களுக்கு அதை அப்ரூவ் லைசன்ஸ் கொடுக்கணும். இப்போ டிரைவிங் எப்படின்னா ஓட்டா லைசன்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து ஜிம் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் பற்றி பண்ணி எக்ஸாம் எழுதி ஒரு என்ட்ரி பண்ணி வந்தாங்க அப்படின்னா எனக்கு பெட்டர் ஆகும். இந்த ஐடியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தான் நிறைய ஜிம் யூஸ் பண்ணுறதான்னு வருது ஒரு சென்சஸ். நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க? கரெக்டாக தான். ஏன்னா ஒரு வழியிலேயே அவங்க டைஜஸ்டிவ் யூஸ் வந்துடும், ஸ்லீப்பிங் இஷ்யூ வந்துடும், ஹார்மோனியம் பண்ண சீக்கிரம் வந்துடும், வெயிட் போட்டுருவாங்க. அவங்க சீரியஸாக ஐடி பீப்புளெலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க,
ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேலு மணி வரும் தான், ஆனால் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் வரும்போது சேலரி கம்மியாகும் தான். ஆனால் நீங்கள் நைட் ஷிஃப்ட் அந்த சேலரியை வச்சு நீங்கள் இஎம்ஐன்னு கமிட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெளியே வர முடியாது. நம்ம கமிட்மெண்ட்ஸ் பொறுத்தது தான் நம்ம வேலை செய்கிறோம். எனக்கு போதும் அப்படிங்கும்போது நீ லீவ் ஆகிட்டு டே ஷிஃப்ட் மாறலாம். இப்போ டே ஷிஃப்ட் மாறினா உங்களுக்கு 2 lakhs சம்பாதிக்கிறதுல 1.5 lakhs தான் வரும். அது ஏன்? ஏன்னா அதுதான் அவங்க கமிட் ஆயிடுறாங்க. ஒரு கமிட்மெண்ட்லையும் கமிட்மெண்ட் பெரிய லெவலில் இஎம்ஐ போயிட்டு வீடு எடுத்து எல்லாம் பண்ணிடுறாங்க. பட் ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க கையில் தான் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் 2 பேர் நைட் ஷிஃப்ட்டு. ஒருத்தர் நான் நினச்சி போச்சு, மேடமுக்கு முடியே கொட்டிருச்சு. இதுக்கப்புறமேல ரொம்ப டாக்டர் சொல்லி அப்புறம் ஒருத்தர் மாதிரி அப்புறம் இன்னொருத்தர் மாதிரி நல்லாயிட்டாங்க. ஏன்னா ஹார்மோனை நம்ம டேமேஜே பண்ணக்கூடாது. ஓகே. அதாவது ஒரு ரெகுலரா ஒரு பாடி வந்துட்டு யூசேஜே இல்லாம எந்த ஒரு ஃபிட்னஸும் பண்ணாம இருந்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஹார்ட் அட்டாக் வரும், ஓகே. ஜாயின்ஸ்லாம் வீக் ஆயிரும், எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட ஸ்பைனல்லாம் வந்து அலைன்மெண்ட்லாம் ப்ராப்பராக இல்லாமல் அங்கிட்ட கிட்ட மசில் நல்லா கம்ப்ரஸ் ஆகிட்டு டிஸ்லோகேட் ஆகலாம், கம்ப்ரெஷன் வரலாம், நர்வ் கம்ப்ரெஷன் வரலாம், டைட்னஸ் வரலாம். நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தர் பாடி டைப் பொறுத்து. இப்போ ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி வெயிட் போடும், மென்னுக்கு ஒரு மாதிரி வெயிட் போடும். ஆனால் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது ஃபீமேல்ஸ் தான்.